الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال أيضا والله يحب المحسنين وقال تعالى والله يحب الصابرين وقال أيضا إن الله يحب التوابين صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை நேசிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை ஏற்படுத்துகிறார்கள். இதா அஹப்பல்லாஹு அப்தன் தஆ ஜிப்ரீல் ஃபகால இன்னி உஹிப்பு ஃபுலானன். அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து இந்த மனிதனை நான் நேசிக்கின்றேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபஅஹிப்பஹு யுஹிப்புஹு ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நேசிக்கின்றார்கள். சும்ம யுனாதி ஃபிஸ் ஸமா ஃபயகூல் இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்பு யுஹிப்பு அலஸ் ஸமா. வானவர்களுக்கு அறிவிக்கிறார், அவர்களும் நேசிக்கிறார்கள். சும்ம யூதா லஹுல் கபூல் ஃபில் அர்த். பூமியிலும் அவருக்கு இந்த அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏற்படுத்துகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அன்பு மிக பொறுமதியானது. மனித வாழ்வில் அல்லாஹ் எங்களை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் எங்கள் மீது அன்பு வைக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் அனைவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உண்மையான அல்லாஹ்வுடைய அன்பை அடியான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ் அடியார்களிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறானோ அதை அடியார்கள் செய்வார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அன்பை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய தெரிவை அல்லாஹ் அடியார்களுக்கு ஏற்படுத்துகிறார். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய தெரிவுள்ள, அல்லாஹ்வுடைய அந்த சாலிஹான பட்டியலில் மனிதன் சேர்ந்து விட்டால் அது போன்ற ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடன் எங்களுக்கு உண்மையான நேசம் இருந்தால் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய நேசம், நபியுடைய அந்த அன்பை, நபியை பின்பற்றக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நல்லடியார்களை விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய, தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் தக்வா உள்ளவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமை, ஃபசாத் இவைகளை அல்லாஹ் விரும்புவதில்லை. வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத். அல்லாஹ் குழப்பத்தை நிச்சயமாக விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தால் ஃபகூர். நிச்சயமாக அல்லாஹ் தற்பெருமைக்காரர்கள் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு போதும்
நேசிப்பது கிடையாது. கர்வம் கொண்டவர்கள், தற்பெருமை உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு ஆக முடியாது. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். தற்பெருமையும் கர்வமும் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு ஒரு நாளும் பாத்திரமாக மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை, அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக், அல்லாஹ்வுடைய அன்பை மனிதன் கேட்குமாறு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ் எங்களை நேசிப்பது, இது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் எங்களை நேசித்தால் உலகில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை உலகத்துக்கு பிரகடனப்படுத்துகிறான். வானவர்கள் அந்த அன்பை மக்கள் மீது காட்டுகிறார்கள். பூமியில் உள்ளவர்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவர் மீது அன்பு கொண்டால் உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசம் வைப்பது போல பாக்கியம் மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ ஆதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக கோபித்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்ற அந்த சுப செய்தி, நட்பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடன் நேசம், அல்லாஹ்வுடன் அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் நபிமார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் சாலிஹான மக்கள், அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், நேசர்கள், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள். அல்லாஹ் மீது எமக்கு அன்பு இருக்கிறது என்பதை உண்மையான அந்த வடிவத்தில் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை இந்த துனியாவில் ஏற்படுத்தி ஆகுவான். எப்பொழுதும் நான் ஞாபகப்படுத்துவதுண்டு, அல்லாஹ்வின் மீது உண்மையான அன்பை வைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சிறு வயதிலிருந்தே சோதித்தான், வாலிப பருவத்தில் சோதித்தான், நபித்துவத்துக்கு முன்பு சோதித்தான், நபித்துவத்தை கொடுத்து சோதித்தான், திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் சோதித்தான், எதிரிகள் மூலமாக சோதித்தான், பெற்றோன் மூலம் தன்னுடைய தகப்பன் மூலமாக அல்லாஹ் தஆலா சோதித்தான். குஃப்ருக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட சோதனை, நெருப்புக்குள்ளே அவர்களுக்கு சோதனை, மனைவியை விட்டு பிரிந்த அவர்களுக்கு சோதனை, குழந்தை விட்டு பிரிந்த அவர்களுக்கு சோதனை, பல வருடத்துக்கு பிறகு குழந்தையை கொடுத்த அவர்களை சோதனை. அல்லாஹ் சொல்கிறான் இவைகள் எல்லாம் அவர்கள் அன்பின் மூலமாக, அல்லாஹ்வின் மீது வைத்த அன்பின் காரணத்தினால் அவர்கள் அதை நிறைவேற்றி காட்டினார்கள். அதுக்கு அல்லாஹ் கொடுக்கும் வெகுமதி என்ன, அல்லாஹ் கொடுக்கும் கூலி என்ன, அல்லாஹ் கொடுக்கும் சுபசோபனம் என்ன, அல்லாஹ் எப்படி ஞாபகப்படுத்துகிறான். அடியான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் பொழுது, அடியானை அல்லாஹ்வை நேசிக்கும் பொழுது, அல்லாஹ்வின் மீது உண்மையான அன்பு வைக்கும் பொழுது அல்லாஹ் அதை எப்படி ஞாபகப்படுத்துகிறான். வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிமை ஞாபகப்படுத்துங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிமை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். எங்க ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, அல்லாஹ் அவர்களுடைய அந்த அட்டாட்சியை அங்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் 63 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் சொல்லி, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடும் ஒரு உம்மத்தாக, ஒரு சாலிஹான மனிதராக, உம்மத்தின் மீது கவலை உள்ளவராக இருந்தார் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம, குர்ஆனில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தியது போன்று, மகாமே இப்ராஹிமை அல்லாஹ் ஞாபகத்துக்கு வைத்ததை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நேசிப்போம். நேசிக்கக்கூடியது அந்த ரப் படைத்த அல்லாஹ், பராமரிக்கக்கூடிய அல்லாஹ், பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், கஷ்டத்தை போக்கக்கூடிய அல்லாஹ், நோய் வந்தால் அதுக்கு சுகத்தை தரக்கூடிய அல்லாஹ், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அல்லாஹ், பொறுமையாளன் அல்லாஹ், கருணை உள்ளவன் அல்லாஹ், இரக்கமுள்ளவன் அல்லாஹ், அல்லாஹ் கொடையாளன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமானவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அடியார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடியவன். துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா, நீ நாடுவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய். அல்லாஹ் ரப், நீ ரப்பல் ஆலமீன், ஆலத்தை படைத்த அல்லாஹ், அனைத்தையும் பராமரிக்கக்கூடிய அல்லாஹ், உன்னிடத்தில் எதையுமே மறைக்க முடியாது, அனைத்தையும் நீ பாதுகாக்கக்கூடியவன். நீ பாதுகாக்க நாடினால் பாதுகாப்பதற்கு உனக்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. ஒன்று ரெண்டல்ல மேலான சகோதரர்களே, பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தண்ணீருக்குள்ள பாதுகாக்கிறான், நெருப்புக்குள்ள பாதுகாக்கிறான், ஆயுதத்துக்கு மத்தியில் பாதுகாக்கிறான், எதிரிகளுக்கு மத்தியில் பாதுகாக்கிறான். யான படையின் பொழுது அல்லாஹ் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீன், பொடி கற்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். 100 வாள்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் பொடி பொடி கற்களை கொண்டு அல்லாஹ், அந்த ஒரு பொடி மண்ணை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது அல்லாஹு அக்பர், அதுக்கு நிகர் வேறு ஒன்றுமே கிடையாது. மேலான சகோதரர்களே, உதவி செய்ய நாடினால் அந்த ரப்பிடத்தில் உதவி தேடுங்க. நபி அவர்கள் பத்ர்ல மன்றாடினார்கள். அல்லாஹ் இடத்துல மன்றாடிய பொழுது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், நபி அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி உதவி செய்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி வர ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய நேசத்தை, அல்லாஹுடன் இருக்கும் விருப்பத்தை, அல்லாஹுடன் இருக்கும் அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? இதுதான் எமக்கும் முன்னோர்களுக்கும் உள்ள வித்தியாசம், நபிமார்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம், சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம், சாலிஹான நல்லடியார்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான், இங்குதான் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். அன்பை வெளிப்படுத்தும் இடம் எப்படி? அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, அல்லாஹுடைய விலக்கல் வாழ்க்கையில மனிதன் எடுத்து நடக்கிறானா இல்லையா, அங்குதான் அல்லாஹுடைய அன்பு வெளியாகிறது. அல்லாஹுடைய அன்பின் வெளியாகக்கூடிய அந்த கட்டம், இங்குதான் மனிதன் சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறான். அல்லாஹுடன் அன்பு இருக்கிறதா இல்லையா? உன்னுடைய வியாபாரத்தில் உனக்கு அல்லாஹுடைய அன்பு இருக்குதா? உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உனக்கு அல்லாஹுடன் அன்பு இருக்குதா? உன்னுடைய எதிரியுடன் பழகும் பொழுது அல்லாஹுடைய அன்பு இருக்குதா? உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய அன்பு இருக்குதா? உன்னுடைய குழந்தையை பார்க்கும் பொழுது உனக்கு அல்லாஹுடைய அன்பு இருக்குதா? உன்னுடைய மனைவி மீது இருக்கும் பொழுது உனக்கு அல்லாஹுடைய அன்பு இருக்குதா? எதுக்கு அன்பு அதிகம்? தாய்க்கு அன்பு அதிகமா? அல்லாஹுக்கு அன்பு அதிகமா? தகப்பனுக்கு அன்பு அதிகமா? அல்லாஹுக்கு அன்பு அதிகமா? குழந்தை மீது அன்பு அதிகமா? அல்லாஹ்வின் மீது அன்பு அதிகமா? உன்னுடைய தொழில் மீது அன்பு அதிகமா? அல்லாஹ்வின் மீது அன்பு அதிகமா? قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய நூதனம், இஸ்லாத்தின் சிறப்பு அம்சம், இதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் மீது அன்பு இஸ்லாம் விரும்புகிறது. தாயின் மீது அன்பு காட்டுவதை இஸ்லாம் ஆதரிக்கிறது. லா தகுல்லஹுமா உஃப், சீ என்ற வார்த்தையும் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டாம் என்று தடுக்கிறது. சகோதர பாசத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி எப்படி சகோதர பாசத்தை வெளிப்படுத்தினால் அதுபோன்று சகோதர பாசம் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரன் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மீது எந்த அன்பை வெளிப்படுத்தினார்கள், சகோதர பாசத்தை, அந்த சகோதர பாசம் இருக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை கொண்டு யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். தன்னுடைய சகோதரனுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஆக்கினான். சகோதர பாசத்தை இந்த அளவுக்கு அது விரும்பக்கூடியது இஸ்லாம். குழந்தையின் மீது அன்பு காட்டக்கூடிய நபியவர்கள் ஒரு குழந்தையை முத்தமிட்ட பொழுது, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, நான் முத்தமிட்டது கிடையாது என்று சொன்ன சஹாபியை பார்த்து, உன் மீது அல்லாஹ் அந்த இரக்கத்தை வைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மெம்பரில் இருந்த நபி அவர்கள் ஹசன் ஹுசைனை காணும் பொழுது மெம்பரில் இருந்து கீழே இறங்கி வந்து அந்த குழந்தையை நபி அவர்கள் முத்தமிட்டு அதை நபி அவர்கள் சந்தோஷமாக அந்த குழந்தையுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். உமாமா என்று சொல்லக்கூடிய நபியுடைய பேத்தியை நபி அவர்கள் ஃபர்தான தொழுகையில் முதுகில் அவர்களுடைய தோல் புஜத்தில் தூக்கியவர்களாக அந்த ஃபர்லான தொழுகையை நபி அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். பேத்தியின் மீதுள்ள அன்பில் அந்த நபி அவர்களுக்கு கிடைத்த மோதிரத்தை, ஒரு கல்லு வச்ச மோதிரத்தை, அது யாருக்கு கொடுப்பது என்று நபி அவர்கள் அங்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்தார்கள், எனக்கு தான் தரப்போகிறார்கள்.
இல்லை என்னுடைய பேத்தி உமாமா எங்கே, அந்த ஜெயினபுக்கு கிடைத்த மகன் எங்கே என்று நபி அவர்கள் அந்த மகள் பேச்சியுடைய கையில் போட்டு விட்டார்கள். பேச்சியின் மீது அன்போ, பேரன் மீது அன்போ, மகன் குழந்தை மீது அன்போ, மனைவி மீது அன்போ. அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபி அவர்களும் சேர்ந்து ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் ஓட, ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரேஸ் ஓடுகிறார்கள். யாரும் இல்லாத இடத்தில் போட்டி போடுகிறார்கள். அவர்கள் முந்துகிறார்கள், இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த சந்தோஷத்தை நபி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தகப்பன் மீது அன்பை வெளிப்படுத்துவதை, தாயின் மீது அன்பை வெளிப்படுத்துவதை சுமந்து கொண்டு தவாப் செய்கிறார். தாயை சுமந்து கொண்டு சுற்றி சுற்றி தவாப் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து கேட்டார்கள், என்னப்பா செய்கிறாய்? என்ற தாய் என்னை சுமந்தால் அல்லவா, அதுக்காக செய்கிறேன். நீ எத்தனை தவாப் செய்தாலும் தாயை சுமந்து கொண்டு, இந்த நோயுள்ள தாயை என்று நீ சுமக்கிறாய் அல்லவா, இந்த தாய் உன்னை அந்த 9 மாதம் சுமந்தது இருக்கிறே, அதுக்கு நிகராக எதுவுமே ஆக மாட்டாது. தாயுடைய பாதத்தின் கீழ் சொர்க்கம் என்ற நன்மாராயம் இஸ்லாம் இந்த அடிப்படையை வைத்துதான் தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ள அல்லாஹ். அந்த அல்லாஹ் நேசத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது சகோதரிகளுடைய பாசம் எப்படி இருக்க வேண்டும், சகோதரிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகள் தகப்பனை எப்படி நடத்த வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 யுவதிகள், 2 குமர்கள் எப்படி தகப்பனுடைய நோயில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்த வரலாறை குர்ஆன் பேசுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோயான நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி காட்டிய அன்பு, சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் உலகத்தில் கணவன் மீது அன்பு வைக்கக்கூடிய மனைவிமார்களே, குர்ஆன் சொன்ன அன்பை கடைபிடிங்கள். மனைவி மீது கொண்ட அன்பை வெளிக்காட்டக்கூடியவர்களே, குர்ஆன் சொல்லும் அன்பை வழிகாட்டுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல் நெஞ்சம் அல்ல, அல்லாஹ் 63 ஆயத்துகளில் 25 சூரத்துகளில் ஞாபகப்படுத்தி அவர்களை அல்லாஹ் மிக பெருமையாக தொழுகையிலும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். தன்னுடைய மனைவியை அந்த பாலைவனத்தில் விட்டுவிட்டு போகும் பொழுது அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. வலம் யல்தஃபித் இலைஹா, என்ன அன்பில்லையா? அன்புதான். சுப்ஹானல்லாஹ். இங்குதான் நாங்க நீங்க விளங்க வேண்டும். மேலான சகோதரர்களே, குழந்தையின் மீது அன்பு காட்டுவதை இஸ்லாம் விரும்புகிறது. குழந்தையை எந்த இடத்தில் முத்தமிட வேண்டும், தாயை எந்த இடத்தில் முத்தமிட வேண்டும், மனைவியை எப்படி முத்தமிட வேண்டும், தன்னுடைய சகோதரனை எப்படி முத்தமிட வேண்டும், தன்னுடைய முதிர்ந்த வயதுள்ளவர்களை எப்படி முத்தமிட வேண்டும் என்று இஸ்லாம் இந்த முத்தத்தை கூட எப்படி செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டிருக்கிறது. ஒரு குழந்தையின் மீது அன்பா, ஒரு முதியவர் மீது அன்பா, உன்னுடைய தாயின் மீது அன்பா, அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்குரிய வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நண்பர் ஒரு பரதேசின் மீது அன்பும், இதோ பிரயாணத்தில் ஒருவரை நீங்கள் பிரயாணம் செய்தீர்கள், அந்த பிரயாணத்தில் ஒருவர் மீது அன்பு ஏற்பட்டது, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். அஹ்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். அவர் என்ன சொல்ல வேண்டும்? அஹ்பக்கல்லாஹு ஃபீமா அஹ்பத்தனி, நீ என்னை எதற்காக நேசித்தாயோ அல்லாஹ் உன்னை நேசிப்பானாக. கண்ணியமானவர்களே, அன்பின் அந்த உண்மையான தன்மை வெளியாகுவது அல்லாஹுடைய கட்டளை செயல்படுத்த, அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து கொள்ள. இதைதான் நபிமார்கள், இதைதான் அல்லாஹுடைய சாலிஹான மக்கள், இதைதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றினார்கள், இதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றினார்கள். மரியம் நபி அல்ல, லுக்மான் நபி அல்ல. லுக்மானை அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் லுக்மான் என்று அல்லாஹ் அவர்களுடைய நசீஹத்தை, வசியத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்குர் ஃபில் கிதாபி மரியம், ஒரு பெண், அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய பெயரை குர்ஆனில் சொல்லி ஞாபகப்படுத்துகிறான். ஏன்? அன்பை வெளிப்படுத்தும் இடம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தடுப்பை வாழ்க்கையில் கொண்டு வருவது. கண்ணியமானவர்களே, அதை வெளிப்படுத்தினார்கள் நபிமார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையா, ஒரு எட்டை அதுக்கு மாற்றமாக எடுத்து வைக்க மாட்டோம். அது தொழில் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது நண்பர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டாலும் சரி, அது மனைவியுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டாலும் சரி, நான் சொல்ல விரும்புவது முதலாவது அல்லாஹ்வுடன் உள்ள அன்பை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்துவதே அல்லாஹ்வுடைய கட்டளையும் விலக்கலையும். அதே நேரத்தில் படைப்புகள் மீது அன்பு இருக்கிறது. படைப்புகள் மீதுள்ள அன்பை மனிதன் அடிக்கடி வெளிப்படுத்துகிறான். சகோதரனை காண்கிறான், ஒன்று நேசிக்கிறான் அல்லது விரோதிக்கிறான். மகன் மீது அன்பு வைக்கிறான் அல்லது கோபப்படுகிறான்.
மனைவியின் மீது அன்பு வைக்கிறான் அல்லது கோபப்படுகிறான், குடும்பத்தின் மீது அன்பு வைக்கிறான் அல்லது கோபப்படுகிறான். இஸ்லாம் கோபத்துக்குரிய வரையறை காட்டிருக்கிறது, அன்புக்குரிய எல்லை இஸ்லாம் வகுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு அன்பு இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும் உன்னுடைய தகப்பனோட, அன்பு இருக்க வேண்டும் தாயோட, அன்பு இருக்க வேண்டும் குழந்தைகளோட, அன்பு இருக்க வேண்டும் சகோதரர்களோட, அன்பு இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தோட, அன்பு இருக்க வேண்டும் தான் இருக்கும் வீட்டை மனிதன் விரும்புகிறான், தன்னுடைய தொழிலை மனிதன் விரும்புகிறான், தன்னுடைய அந்த சேகரித்த செல்வத்தை மனிதன் விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்ன இப்போ உனக்கு ஒரு போராட்டம் வந்திருக்கிறது, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது, நீ எதன் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? மனைவி மீதா அல்லாஹ்வின் மீதா? நீ எதன் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? குழந்தையின் மீதா அல்லாஹ்வின் மீதா? எதன் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? உன்னுடைய சொத்தின் மீதா அல்லாஹ்வின் மீதா? உனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பொழுது அது குழந்தையின் மீது அன்பின் காரணத்தினால அல்லாஹ்வுடைய கட்டளை உதாசீனம் செய்து விடுகிறாயா? ஹலால் ஹலால் என்பதை நீ பார்ப்பதில்லையா? மனைவி கேட்டுவிட்டால் என்பதற்கு மனைவியை திருப்திப்படுத்த எந்த ஹராத்தை இருந்தாலும் அவளுக்கு போய் கொடுப்பது என்று நீ நினைக்கிறாயா? தாய் திருப்திப்பட வேணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாறு செய்து கொண்டா தாயை திருப்திப்படுத்த பார்க்கிறாயா? சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் என்ற தீனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தாய் சொல்லிவிட்டால், நான் இதற்கு பிறகு எதையும் குடிக்க மாட்டேன், நான் நிழலில் நிற்க மாட்டேன், நான் இந்த வெயிலில் நின்று கொண்டே மரணிப்பேன், என்னுடைய மரணம் உனக்கு சாபமாகட்டும் என்று தாய் சபதமிட்டால். ஏன்? இஸ்லாம் என்ற ஒரு தீன் என்ற இந்த வார்த்தை காரணத்தினால். மகன் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டார், அதுக்காக இந்த மகனை நான் விரோதிக்கிறேன், இந்த மகன் மீது நான் கோபப்படுகிறேன் என்ற அந்த பாணியில் தாய் நடந்து கொண்டிருக்க அந்த தாயிடத்தில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ், அன்பு தாயே, உன்னை நான் நேசிக்கிறேன், உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன், என்னுடைய தீன் உன் மீது அன்பை காட்டுமாறு சொல்கிறது. ஆனால் இன்று நான் உனக்காக வேண்டி இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீனை இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள், அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீ நிரந்தர சுகத்தை அடைவாய், இதை நான் ஒருபோதும் விட முடியாது தாயே. உன்னை போன்று 100 தாய்கள் இந்த இடத்தில் உயிரை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தீனை நான் விட மாட்டேன் என்று சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதி கொண்டதை அல்லாஹு அக்பர் இஸ்லாமிய வரலாறு எடுத்து காண்பிக்கிறது. தாயின் மீது அன்பு எந்த அளவுக்கு வைக்க வேண்டும்? ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் வந்திருக்கிறார்கள், நபியே என்ற தாய் குஃப்ரில் இருக்கிறார். அல்லாஹு அக்பர், தகப்பன் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும்? உம்மு ஹபீபா நபியுடைய மனைவி, அங்கு தகப்பன் அபூ சுஃபியான் மதீனாக்கு வந்திருக்கிறார், குஃப்ரில் வந்திருக்கிறார். குஃப்ரில் வந்திருக்கும் தகப்பன் மீது அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்பதை காட்டினார்கள். குஃப்ரில் வந்திருக்கக்கூடிய தாயின் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்பதை காட்டினார்கள். குஃப்ரில் வந்திருக்கக்கூடிய சகோதரர் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்பதை காட்டினார்கள். குஃப்ரில் வந்திருக்கக்கூடிய மருமகன் அபுல் ஆஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மருமகனுக்கு எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்பதை காட்டினார்கள். அன்பு மருமகனே, நீங்க என்னுடைய மருமகன், ஆனால் இஸ்லாமும் இதுவும் எனக்கும் உங்களுக்கும் தூரத்தில் வைத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வரக்கூடிய நேரத்தில், அல்லாஹுடைய ஏவல் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாமும் அங்கு வந்து எதிர்த்து நின்றால் இஸ்லாத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதா, முன்னுரிமை அல்லாஹுடைய கட்டளைக்கு கொடுப்பதா, முன்னுரிமை அல்லாஹுடைய விலக்கலுக்கு கொடுப்பதா, அல்லது அன்பு வைத்திருக்கக்கூடிய வீட்டுக்கு கொடுப்பதா, அன்பு வைத்திருக்கக்கூடிய வியாபாரத்துக்கு கொடுப்பதா, அன்பு வைத்திருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கொடுப்பதா? குடும்பத்துக்காக பாவம் செய்கிறான், மனைவிக்காக பாவம் செய்கிறான், குழந்தைக்காக பாவம் செய்கிறான், சூழலுக்காக பாவம் செய்கிறான், நண்பர்களுக்காக பாவம் செய்கிறான். அங்கு உண்மையான அல்லாஹுடைய அன்பு கிடையாது என்பதுதான் அடையாளம். உண்மையான அன்பு இருந்தால் அல்லாஹுடைய கட்டளை தான் இவருக்கு முக்கியமாக இருக்கும். அல்லாஹுடைய கட்டளை முக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எதுதான் அதுக்கு எதிராக வந்தாலும் அதை அவன் விட்டு விடுவான் என்பதை இஸ்லாம் நமக்கு தந்த முக்கியமான பாடமாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் மீது அன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தன்னுடைய அகீதா, தௌஹீத், ஏகத்துவம், நபியுடைய உண்மையான அன்பு, ஆகிரத்தின் மீது உள்ள விருப்பம் அங்கு வெளிப்படுகிறது. அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய மௌத் இருக்கிறதே, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு முஆஸ், அத்தஸல் அர்ஷ், அர்ஷ் உசும்பி விட்டது. சஅத் இப்னு முஆஸுடைய மௌத், ஹன்ஸலா உடைய மௌத்துக்கு மலக் கஸீலுல் மலாயிகா,
மலக்குமார்களுடைய அவர் குளிப்பாட்டலுக்கு ஆளாகிறார். அல்லாஹ் அக்பர். நபி அவர்கள் சொல்கிறார்கள், சஅத் இப்னு முஆஸ் வருகிறார், கூமுலி செய்யுதுக்கும், உங்களோட தலைவருக்கு எழும்பி நின்று அவரை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். தலைவரை கண்ணியப்படுத்தினார்கள், நேசித்தார்கள். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ஒருவர் மீது நேசம் வைக்கும் பொழுது அன்பை எப்படி இறக்கிறான் என்பதை நாம் காண முடியும். மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு அது தொழுகையில் வர வேண்டும். அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு அது ஜகாத்தில் வர வேண்டும். அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு அதை நோம்பில் வர வேண்டும். அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு அது ஹஜ்ஜில் வர வேண்டும். அல்லாஹுடைய கடமைகளை அல்லாஹுடைய அன்பு மிக சிறப்பாக நிறைவேற்றக்கூடியதாக தொழுகையில் மனிதன் லயித்து விட வேண்டும். அவனுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்திலும் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு விதியாக்கிய, அல்லாஹ் மேராஜில் கடமையாக்கிய, அல்லாஹ் 50 நேரத்தை 5ஆக தந்திருக்கக்கூடிய அந்த தொழுகை கஷ்டத்துக்கு தொழுகை, மழை இல்லாததுக்கு தொழுகை, சூரிய சந்திர கிரனுக்கு தொழுகை, ஒரு ஹாஜத்தை தேடி தொழுகை, ஒரு தீர்வை எடுப்பதற்கு தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, அந்த அன்பை வெளிப்படுத்த அல்ஜூ அல்ஜூ அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ் ஏன் உட்கார்ந்து தொழுறீங்க? பசியா இருக்குது அபூ ஹுரைரா, அதனாலதான் உட்கார்ந்து தொழுறேன். அந்த தொழுகைய அந்த கஷ்டத்திலையும் அல்லாஹுடைய அன்பை வெளிப்படுத்துவது. பணத்தோட மனிதனுக்கு மோகம், அல்லாஹுடைய கட்டளை வந்திருக்கிறது. அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். பணத்தை செலவழிப்பதா அல்லது சேர்த்து வைப்பதா? ஜகாத் இதை கொடுக்காவிட்டால் மகாலத்து ஜகாத்து மாலன் கத்தில்ல அஹலக்கத்து, இந்த மனிதனுடைய இந்த 2% அந்த 90% சேர்ந்திருக்கும் பொழுது இந்த 2% கரையன் அரைக்கிறது போல அதை அழித்து விடுகிறது. ஜகாத்தை தாமதிக்காதீர்கள். வருஷம் வந்து விட்டதா, அந்த வருஷம் பூர்த்தியாகி விட்டதா, ஜகாத்தை வெளியாக்குங்கள். நோன்பு கடமை. சுப்ஹானல்லாஹ், சென்ற வருடம் நோன்பு, அடுத்த வருடம் நோன்பு வரப்போகிறது. தாய்மார்களுக்கு பொதுவாக வருடத்தில் சில நோன்புகள் கலாவாகுவதுண்டு. அந்த அன்பின் வெளிப்பாடு என்னென்று சொன்னால் அந்த கலாவை நிறைவேற்றுவது. கலாவை நிறைவேற்றுவது. ஒரு வருஷம் பூர்த்தியாகிவிட்டது, 8 நோன்பு கலாவாக இருக்குது. ஷஅபானுடைய மாதம் வந்து விட்டது. ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதம், ஷஅபான் என்னுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பின் வெளிப்பாடு குழந்தையுடைய உள்ளத்தில், அன்பின் வெளிப்பாடு தாயுடைய உள்ளத்தில், அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு கணவனுடைய உள்ளத்தில், அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தில். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் மேடையில் ஜும்மா நடத்துகிறார்கள். அந்த ஜும்மா மதீனாவில் சுமார் 9வது ஹிஜ்ரியில் ஆரம்பமாகிறது. இப்படியான ஒரு மெம்பரை மதீனாவில் 8-9 வருஷத்துக்கு பிறகுதான் கட்டினார்கள். அதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே நின்று ஒரு மரத்தை பிடித்துதான் நபி அவர்கள் ஜும்மா குத்பாவை நடத்துவார்கள். அந்த ஜும்மா அசாவுக்கு பகரமாக மரத்தை பிடித்த நபி அவர்கள் அந்த மரத்தை விட்டுவிட்டு மெம்பரில் ஏறினார்கள். குழந்தை அழுகும் சத்தம் மதீனா மஸ்ஜிதுக்குள்ளே கேட்குகிறது. சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்குகிறார்கள். குழந்தை எங்கு அழுகிறது என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை அழுகவில்லை. எல்லோரும் நினைத்தார்கள் குழந்தை தான் அழுகிறது. நபி அவர்களும் அந்த மெம்பரில் இருந்து இறங்கி வந்தார்கள். எப்படி தன்னுடைய பேரன் அந்த ஹசன் ஹுசைனை நபி அவர்கள் முத்தமிடுவதற்காக மெம்பரில் இருந்து இறங்கி வந்தார்களோ அதே போன்று நபி அவர்கள் இறங்கி வந்து அந்த மரத்தை கட்டி அணைத்தார்கள். சொன்னார்கள், இந்த மரத்துக்கு என் மீது அன்பின் காரணத்தினால், நான் இதை விட்டு பிரிந்து விட்டேன் என்ற காரணத்தினால் அல்லாஹ் இதுக்கு அழுகும் அந்த சக்தியை கொடுத்தான். அந்த மரமும் தன்னுடைய நபியின் மீது அன்பை வெளிப்படுத்தியது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் பதிவாக இருக்கிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை சொல்லி அவர்கள் சொன்னார்கள், ஓ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகள் நபியின் மீது அன்பு, அந்த மதீனாவில் வாழ்ந்தவர்கள் நபியின் மீது அன்பு, மிருகங்கள் நபியின் மீது, கால்நடைகள் நபியின் மீது அன்பு, அந்த மரமும் கூட நபியின் மீது அன்பு. ஓ மக்களே, உங்களுக்கு நபியின் மீது எப்படி அன்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் இறுதி ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் கொடுத்தார்கள். 63 ஒட்டகைகளை குர்பான் கொடுத்தார்கள். அந்த 63 ஒட்டகங்களும் தன்னுடைய களத்தை நபியுடைய கத்திக்கு வைத்தது. அந்த ஒட்டகத்துக்கு கூட
இந்த கத்தியால் அல்ல, இந்த கையால் வெட்டிப்பட வேண்டும் என்ற ஒரு அன்பை அந்த ஒட்டகத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் இன்று நான் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய திருவசனங்களை ஓதினேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னுடைய இந்த நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களை விரும்புகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பொறுமை என்ற ஒன்றும் வருகிறது. மேலான சகோதரர்களே, மனிதனுடைய ரோஷம் வெளிப்படுத்தும் இடம், மனிதனுடைய பொறுமை வெளிப்படுத்தும் இடம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய அன்புதான் அங்கு வித்தியாசம் காட்டுகிறது. உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கோபம் உள்ளவர்கள். அவர்களுக்கும் கோபம் இல்லை என்றால் யுத்தம் ஒன்று செய்திருக்க முடியாது. அல்லாஹு தஆலா கோபம் என்பதை வைத்திருக்கிறான். கோபம் என்பது இயற்கை. ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது பொறுமை. அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி இன்னல்லாஹும் அஸ்ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். கண்ணியமானவர்களே, பொறுமை என்பது வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அந்த பொறுமையை இழந்தால் பலவிதமான ஆபத்துகள் மனித வாழ்க்கையில் ஏற்படும். பொறுமை அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற, பொறுமை பாவத்திலிருந்து தன்னை பாதுகாக்க, பொறுமை சோதனைகள் வரும் பொழுது கட்டுப்படுத்த, இந்த 3 கட்டத்திலும் பொறுமை தேவை. பொறுமை என்பது ஒருத்தர் அடிச்சாரு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ஞாபகம் வருகிறது ஒரு சம்பவம். ஒருவர் சொன்னார், சில நல்லடியார்களை நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவர் சொன்னார், நல்லடியார்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு டில்லி ஜாமா மஸ்ஜிதுக்கு போனா உனக்கு நல்லடியார்களை டெஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னா, உட்கார்ந்து அல்லாஹ்வோட ஜிக்ர் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அந்த ஜிக்ர் செய்யறத நீ போய் என்ன செய்யண்டா, 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, 3 பேருக்கும் அடிய போடு. அந்த 3 பேருக்கு நீ அடிக்கும் பொழுது அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பாரு. முதலாவது நபருக்கு போயிட்டு அடிச்சார். அவரும் திரும்ப ஒரு அடியை போட்டுட்டு அவர் பேசாம சிக்கரில் ஈடுபட்டார். 2வது மனிதருக்கு போய் அடிச்சார். அவர் திரும்பி பார்த்துட்டு அவரும் அப்படியே முகத்தை திருப்பிட்டார். 3வது மனிதருக்கு போய் அடிச்சார். அவர் கையெடுத்து முத்தமிட்டுக் கொண்டு அப்படி திரும்பி உட்கார்ந்துட்டார். முதல் மனிதர் கிசாஸ் வலக்கும் ஃபில் ஹயாத்தி கிசாசுன். ஒரு பல்ல உடைச்சா ஒரு பல்ல உடைக்கலாம், ஒரு காதை வெட்டினா இன்னொரு காதை வெட்டலாம். ஒரு பல்ல உடைச்சதுக்கு 2 பல்ல உடைக்க முடியாது. ஷரியத் ஒரு நாளும் அனுமதிக்காது. அது அநியாயமாக மாறிடும். ஒரு பல்ல உடைச்சா ஒரு பல்ல உடைக்கிறது இவர் அல்ல, அதை காதிதான் அதை செய்வார். இவர் செய்ய மாட்டார், இவர் செய்ய மாட்டார், காதிதான் செய்வார். ஆனால் மன்னிச்சா அல்லாஹு அக்பர். இஸ்லாம் விரும்புவது அதுதான். அதுதான் பொறுமை. பொறுமையின் வெளிப்பாடு அதுதான். மன்னித்தால், நபி அவர்கள் ஆக விரோதம் கொண்ட மனிதர் யார்? வஹ்ஷி. யார் அந்த வஹ்ஷி? ஹஜ்ரத் ஹம்சா உடைய ஈரலை சப்புவதற்கு காரணமாக அமைந்தவர் அவர்தான். வஹ்ஷிதான் ஹம்சாவை கொண்டார். அந்த வஹ்ஷியுடைய ஈரலை சப்பியது இந்து, அந்த பெண்மணி. கனிபலிசம், மனித மாமிசத்தை சாப்பிட்டும் அந்த பழக்கத்தை போன்று. ஆனால் பொறுமையும் மன்னிப்பும் அல்லாஹ் விரும்பக்கூடியது. அல்லாஹ்வுடைய தன்மைகளில் சிலதை அடியான் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தன்மைகளில் சிலதை அடியான் கட்டாயம் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுதான் ஆக வேண்டும். மன்னிக்க கூடிய தயாளத்தையும் பொறுமையுடைய தன்மையையும், பொறுமையுடைய கட்டங்கள் இருக்கிறது. மேலான சகோதரர்களே, கபரில் அழுகிறாள், மையவாடியில் ஒரு பெண்மணி அழுகிறாள். நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்பிரி வத்தகி, பொறுத்துக்கொள் தாயே, தக்வாவை கடைப்பிடி. அந்த தாய்க்கு விளங்கல்ல, இது நபிதான் சொல்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, பொறுக்கிறது இவருக்கு என்ன தெரியும், பொறுக்கிறது எனக்கு இல்லையா வந்திருக்குது கஷ்டம், எந்த கஷ்டத்துல எந்த நோயில நான் தான் பொறுக்கணும், இவர் என்ன பொறுக்கிறது, நோயில உங்களுக்கு கஷ்டமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. அல்லாஹு அக்பர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுத்தார்கள், அவர்கள் எப்படி சபர் செய்தார்கள். குர்ஆன் அதுக்கு நமக்கு அடையாளம் காட்டுகிறது, குர்ஆன் எடுத்துக்காட்டை காட்டுகிறது. பாருங்க, அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை கணவன் விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் எப்படி பொறுத்தார்கள். நீங்க விட்டுட்டு போறீங்களா? ஏன் விட்டுட்டு போறீங்க? என்ற பாவமா, என்ற குற்றமா, நான் ஏதும் உங்களுக்கு மாறு செய்தனா? இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு. அல்லாஹ் ஒருபோதும் என்னை வீணாக்க மாட்டான்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒவ்வொன்றும் அதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. நாங்க வெளியாக்கக்கூடிய அன்பு, அல்லாவின் மீது உள்ள அன்பு. சுப்ஹானல்லாஹ், வஹ்ஷி மன்னிப்பு கேட்டு வருகிறார், இந்துவின் உத்பா மன்னிப்பு கேட்டு வருகிறார். நபி அவர்கள் மன்னிக்கிறார்கள். ரோஷத்தை அடக்குவது பொறுமை, ரோஷத்தை அடக்குவது பொறுமை. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் தண்டனைக்கு அனுமதிக்கிறான், மன்னிப்பை விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புவதை நான் விரும்புகிறேன் என்பதுதான் அடியானுடைய தன்மையாக மனித வாழ்க்கையில் மாறினால் தான் மனித உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியும். ரோஷம் அதிகரிக்க, கோபத்தை இழக்க, அங்குதான் பொறுமை இழக்கும் பொழுது பலவிதமான நோய்கள் மனித வாழ்க்கையில் உண்டாகிறது. மனிதன் தன்னுடைய நிலைமையை இழந்து விடுகிறான். தன்னுடைய அந்த மனிதன் தன்னுடைய நிலைமையை இழந்து விடுகிறான். தன்னுடைய அந்த புத்தியை அவன் கெடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி விடுகிறான். அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் இன்று வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ரமதானுடைய மாதம் வரப்போகிறது. ஷாபானில் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ரமதான்கள் கடந்து விட்டது. மேலான சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்கிறோமா? ஒவ்வொருவரும் தொட்டு பார்க்க வேண்டும். வாழ்க்கையில, வியாபாரத்துல, குடும்ப வாழ்க்கையில, வணக்கத்துல, குடுக்கல் வாங்கல்ல, தொழில, மற்றவர்களோட பழகிறதுல மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனித வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்துக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அடுத்த மாதம் ரமதானாக தரப்போகிறான். அது குர்ஆனுடைய மாதம், அது திக்ருடைய மாதம், அது தௌபாவுடைய மாதம், அது சபருடைய மாதம், அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்துடைய மாதம், அல்லாஹ் நம்மை நேசிக்கும் மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய நரக விடுதலை. அல்லாஹ் ரஹ்மத்தை எங்களிடத்தில் எமக்கு தருகிறான். அல்லாஹ் மன்னிப்பை எமக்கு தருகிறான். அல்லாஹ் நரக விடுதலை எமக்கு தருகிறான். அல்லாஹ் எங்களிடத்திலும் சிலதை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வின் மீது அன்பை ஏற்படுத்துங்கள் முதலாவது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு தாயின் மீது அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு தகப்பனுடன் அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு குழந்தை மீது அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு குடும்பத்தின் மீது அன்பு. தனக்கு ஹலாலான உஜீவனத்தை தேடுவது அல்லாஹ் அனுமதித்தது. ஆனா அதே நேரத்தில் மூணாவது கட்டமாக அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக குழந்தை, அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக மனைவி, அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக கணவன், அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக குடும்பம். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக வந்த ஃபிரௌனை எப்படி தட்டி கழித்தால், எப்படி ஒதுங்கி நடந்தால், எப்படி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டால், ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் உன்னுடைய சொர்க்கத்தை கட்டித்தா என்று அந்த மன்றாடியதை அல்லாஹ் குர்ஆனில் இன்று வரைக்கும் எடுத்து காட்டுகிறான். கணவன் மீது அல்ல, அல்லாஹ்வின் மீது அன்பு. அல்லாஹ் சொல்கிறான் கணவன் மீது அன்பு வைக்குமாறு. அதனால இந்த கணவனை நேசிக்கிறேன், இந்த குழந்தையை நேசிக்கிறேன், இந்த தாயை நேசிக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடன் மோதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பேன். அதை தான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி சொல்கிறான். அதனால் மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்போம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை குடும்பம், குழந்தை, வீடு, வாசல், சொத்து, செல்வம் அனைத்தையும் நேசிப்போம். ஆனா அல்லாஹ்வுக்கு மாறாக வரும் பொழுது, அல்லாஹ்வுக்கு மாறாக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுப்போம். அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் இந்த ஷாபானையும் ரமதானையும் தருகிறான். ரமதானுக்கு ஆயத்தமாகுவோம். இப்பிருந்தே மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுவோம். இப்பிருந்தே கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவோம். இப்பிருந்தே வேளாண் சகோதரர்களே, உள்ளத்தை ஆயத்தப்படுத்துவோம், ஜகாத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஜகாத்தை, கடமையான ஜகாத்துக்கு நான் வருடத்தில் ரமதான்ல கொடுத்து வருகிறேன். இப்பிருந்தே ஜகாத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். குடும்பத்தில் உரிமைகளை கொடுக்காமல் இருக்கிறேன். யாரும் உரிமைகள்ல குறை செய்தால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக பிடிக்க போகிறான். கடன் ஷஹாதத்தையும் தடுத்துவிடும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீதாகிறான், ஆனா அல்லாஹ்வை சந்திக்கிறான் கடனுடன், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவனுக்குரிய தண்டனையை அவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, ஹதீஸ் மிக தெளிவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விவரித்திருக்கிறார்கள். மனித உயிர்களை மதிக்க வேண்டும். ஒரு எறும்பை என்றாலும், ஒரு எறும்பை கொண்ட ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒரு எறும்பு கடிச்சிச்சே,
எத்தனையோ எறும்ப கொண்டு போட்டியே என்று அல்லாஹ் ஒரு முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சாலிஹான மனிதர் அல்லது ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். ஒரு எறும்பு கடிச்சதுக்கு ஒரு எறும்பு கூட்டத்தையே கொண்டு போட்டியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். மேலான சகோதரர்களே, மனித உயிர் இருக்கிறதே பொறுமதியானது. இஸ்லாம் இதை மிக கட்டாயமாக சொல்லியிருக்கிறது. மனித உயிர்களில் கை வைக்கக்கூடியவர்கள் மிக பயங்கரமான அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு ஆளாகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பயங்கரமாக தண்டிக்கிறான். அதனால் மனித உயிர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இன்றைய தினம் எப்படி மதிப்பானதோ, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ஒருவருடைய மானத்தை, ஒருவருடைய கண்ணியத்தை, ஒருவருடைய உள்ளத்தை காபத்துல்லாவை விட மேலாக மதிக்கிறது. அவருடைய உயிரை எவ்வளவு பெருசாக மதிக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் எடுக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நோய்ப்பது காபத்துல்லாவை தகர்ப்பதற்கு சமமாகி விடுகிறது. காபத்துல்லாவுடைய தகர்வையும் அல்லாஹ் சகித்துக் கொள்கிறான். ஒரு மூமினுடைய உள்ளத்தை நோய்ப்பதை அல்லாஹ் விட்டுக் கொடுப்பதில்லை என்பதாக வந்திருக்கிறது. ஹதீஸ்கள் இதை மிக தெளிவுபடுத்துகிறது. அதனால் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் எப்பொழுதும் முஸ்லிம்கள் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வேண்டும். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாமிய அந்த விழுமியங்களை, இஸ்லாமிய கட்டுப்பாட்டை, இஸ்லாமிய அந்த ஆரோக்கியமான அந்த சட்டத்தை, ஷரியத்தை எடுத்து நடக்க அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். மேலான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் இன்று சொன்னதை அடிக்கடி ஞாபகத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். நான் என்ன சொல்கிறேன்? அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு. அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான். அல்லாஹ் முத்தகீன்களை விரும்புகிறான். அல்லாஹ் ஃபசாத் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை. அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை, தற்பெருமை உள்ளவர்களை, கர்வம் கொண்டவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதனால வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன் இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன் வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹஹிரீன் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக, தக்வா உள்ளவர்களுடைய அடியார் கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்களை தக்வா உள்ளவர்களாக ஆக்குவாயாக, பொறுமைசாலிகளாக ஆக்குவாயாக, பரிசுத்தவான்களாக ஆக்குவாயாக, நல்லடியார்களாக ஆக்குவாயாக, உன்னுடைய நபியை நேசம் கொண்டவர்களாக ஆக்குவாயாக, உன் மீது உண்மையான அன்புள்ளவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றி உன்னுடைய பாவத்தை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல அடியார்கள் கூட்டத்தில் எங்களை அனைவர்களையும் ஆக்குவைப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.